பாட்டி, நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா உனக்கு? ஏன் போகத்த பாயல, நீ போயிட்டு வந்து என்கிட்ட கேட்க? உனக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? சரி நீயே சொல்லு, எங்கல போன? துளசி உன்கிட்ட சொல்லலையா? எலி, துளசி மாப்பிள்ளையோட சேக்காளி இருக்காங்கல்ல, அவரோட நானும் அவரும் மெட்ராஸ் சுத்தி பார்த்துட்டு வரோம். காலன் மன்னிச்சிரு பாட்டி. ஆமா, இத முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நல்லா சுத்தி பாத்தியா? ஐயோ ஏன்டா, இந்த மெட்ராஸ் எத்தா தண்டி ஊரா இருக்கு. அந்த கடலை பாக்கும்போது கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் ஒரே தண்ணி தான். அந்த பக்கத்து கரையே தெரியல. நம்ம ஊர் கம்மாலலாம் ஏதோ இன்னில வச்ச தண்ணி மாதிரி இத்தனோண்டா இருக்கு. அது மட்டுமா, அங்க இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்தோன்னு வச்சுக்க, 40 ஊருக்கு பெரிய ஊரா கட்டலாம். கட்டடம்லாம் ரொம்ப ஒசரமா கட்டி வச்சிருக்காங்க. அண்ணாந்து பாத்துட்டு இருந்தேன். மெட்ராஸ பாக்கணும்னா 1 நாள் 2 நாள்ல பத்தாதான், 3 நாள் ஆகுமா. குமாரண்ணா அப்படிதான் சொல்லுது அவங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே கிளம்பி போயிடுவோம்ல. இன்னும் சொச்சத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன். பூராத்தையும் சுத்தி பார்த்துருவேன். முதல்ல அந்த துண்டை தூக்கி தொலைவுல போடல. ஏண்டா ஊரை சுத்தி பார்க்க போனவன் இப்படியால போவ? மெட்ராஸுக்கு வந்துட்டா நம்ம பழக்கத்தை மறந்துட சொல்லுதியா? அதெல்லாம் முடியாது. நண்டு எப்பவுமே நண்டாதான் இருப்பேன். சரி, துளசி எங்க இருக்கா? அவதான் என்ன அமுச்சு விட்டாலே, இப்ப சொல்லணுமாச்சே. அங்கனத்தான் போனா போய் பாருல. எங்க சமய கட்டுக்கா? போ. சரி. கோமலத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருங்கிற கதைய இவனை பார்த்துதான் சொன்னாங்க போல இருக்கு. என்ன பேச்சு பேசுதான் ஐயா அப்பா. வாலு நண்டு, என்ன மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்தியா? குமாரனை காட்டினாங்களா? புடிச்சிருக்குதா? நான் சுத்தி பாக்குறதெல்லாம் உடுப்புல, நீ என்ன பண்ணிட்டு கிடக்க? பார்த்தா தெரியல, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். அததான் கேக்குறேன், நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? ஏலே, என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு கிடக்க? ஏன் வீட்டு வேலையை நான் தானே செய்யணும்? உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா தானே பண்ணுவாங்க. நீ என் வீட்டையும் உன் வீட்டையும் ஜோடி போட்டு பாக்காத. நீ எம்புட்டு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்க. இங்க அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்க, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறாங்க, அயன் பண்ண துணி போடுறாங்க, சர்ரு புர்ருன்னு கார்ல போயிட்டு வராங்க. வேலை செய்யறதுக்கு ஒரு வேலையால் வச்சிருக்க மாட்டாங்களா? நண்டு கொஞ்சம் சும்மா இருக்கியால? யார் காதுலயாவது விழுந்துற போது? நான் என்னன்னு கேக்குறேன் உடனே. நண்டு துளசி, இந்த பாத்திரமும் கழுவணும் துளசி. இது கொஞ்சம் என்ன பிசுக்காயிடுச்சு, இத நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மதனி, நாம புளிய போட்டு தேய்ச்சா பளிச்சுன்னு ஆயிடும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கோட்டிக்காரி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏற்கனவே அவ நிறைய பாத்திரம் தேய்ச்சிட்டு கிடக்கா. மேற்கொண்டு என்ன பசியா இருக்குன்னு 2 பாத்திரத்தை குறுகலா போட்டு போறீங்க. இதுக்குதான் அவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நண்டு சும்மா கடல. மதனி இவன் எதையாவது பேசிட்டு கடப்பா. நீங்க போங்க, நான் தேய்ச்சி வச்சிருந்தேன். நீ சும்மா இருல. ஏங்க, நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. எங்க பாருங்க தம்பி, நான் ஒன்னும் அவளை வேலை செய்ய சொல்லல. அவளாதான் எல்லா வேலையும் விருப்பப்பட்டு எடுத்து செய்யறா. இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு. எதையும் மிஷின்ல போட மாட்டேன், எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், அதையும் கையிலே தான் செய்வேன்னு அவதான் அடம் பிடிக்கிறா. நீங்க என்னமோ நாங்க அவளை வேலை வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, எங்க துளசி இப்படி எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அவ பாட்டிக்காரி. இங்க இருக்கிற பொருளை தூக்கி இங்க கூட வைக்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நீங்க என்னமோ இம்புட்டு பாத்திரத்தை கூச்சி போட்டு தேய்ச்சி போட்டு போன்னு சொல்லுவீங்க. அது ஏன்னு அவகிட்டயே கேளுங்க. ஏங்க, இலை என்னல நான் கேள்வி கேட்டுட்டு கிடக்க, அவங்க சொல்லாம போதாக. நான் பேசுறத கேக்குதியா? இங்கன ஊடு கூட்டுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு மிஷினை வச்சிருக்காங்க. ஆனா நான் அந்த மிஷின் எல்லாம் வானான்னு இருக்குதேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு அந்த மிஷின்ல தான துணிய போட்டேன், துணி கிழிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிற மிஷின்ல பாத்திரம் போட்டா பால் திரிஞ்சிருச்சு. இந்த வம்பெல்லாம் எதுக்குன்னு தான் நான் எல்லாத்தையும் கையில தேய்க்குதேன்னு சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன அம்பிட்டு அழகா மெச்சுவாங்க. நீ வேணா பாரு, இந்த பாத்திரத்துல நான் தேய்ச்சி போட்டு அங்க வைக்க அத்தை என்ன சொல்லுதாகன்னு கூட இருந்து பாரு. நீ ஒரு தெம்மாடி கிடைச்சிட்டேன்னு அவங்க உன்னைய வேலை வாங்கிட்டு கிடக்காக. நீ என்னமோ அத பெருமையா பேசிட்டு கிடக்குத. ஏலே, நான் நெசமா தான் சொல்லுதேன். நான் ஊடு பெருக்கி கூட்டினேன்னு வச்சுக்கோ, அத்தை கால் கூசுதுன்னு சொல்லுவாங்க. பாத்திரம் வழக்குனா மின்னுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அடி கோட்டிக்காரி, உன்னைய மெச்சி மெச்சி அவங்க வேலை வாங்க தான் நினைக்கிறாங்கடி. நீ அது புரியாம என்னமோ வேலை செஞ்சுட்டு கிடக்க. ஏலே, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு கிடக்கேன்ல.
உன் பாட்டிக்காரி உன்னைய ஒத்த வேலை செய்ய விட மாட்டா. இங்க என்னடானா எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்க.